526 போதகர்களையும் கொண்ட உலகின் மிகப்பெரிய சபையின் தலைமை போதகர் திரு பால் யாங்கிச்சோ அவர்கள் எழுதிய பரிசுத்த ஆவியானவர் என் மூத்த பங்காளர், ஹோலி ஸ்பிரிட் மை சீனியர் பார்ட்னர் என்ற புத்தகத்தின் 3ஆம் பகுதி. பரிசுத்த ஆவிக்கு ஒரு ஆள் தத்துவம் உண்டு, பர்சனாலிட்டி. பரிசுத்த ஆவியானவர் பிதாவை போலவும் குமாரனை போலவும் ஒரு தனி நபர் என்பதை நாம் சரியாக உணர்ந்த மாத்திரத்தில் நாம் பரிசுத்த ஆவியானவருடன் இடைப்படும் தோரணையே மாறிவிடுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய தனிப்பட்ட சுபாவம் பல வகையில் நாம் அவரோடு கொண்டுள்ள உறவிற்கு உயிரூட்டுகிறது. ஆள் தத்துவமும் பரிசுத்த ஆவியானவரின் வேலையும் என்ற புத்தகத்தில் வேத வல்லுனரும் சுவிசேஷகரும் ஆகிய டெய்ரி பரிசுத்த ஆவியானவரின் ஆள் தத்துவத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு ஜீவனுள்ள ஆள் தத்துவம் மட்டுமே நம்முடைய பிரச்சனையை விளங்கி கொண்டு உதவி செய்ய முடியும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார். ஆள் தத்துவம் இல்லாத கற்களோடும் மரங்களோடும் நாம் உறவாட முடியாது. ஆனால் தெய்வீக ஆள் தத்துவம் உள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரச்சனைகளின் ஆழத்தை விளங்கி கொண்டு நம்முடைய காரியங்களில் உதவ முடியும். ஆகவேதான் நமது உதவிக்கு நாம் அவரை நாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடி தேடும் வகையிலான அநேக ஜபகீதங்கள் கொரிய கீதங்களில் உண்டு. அது போன்று ஒரு விண்ணப்ப பாடலின் முதல் வரி, ஜீவனுள்ள தேவனின் ஆவியே புது பொலிவுடன் என்னில் இறங்குமே என்றுள்ளது. பரிசுத்த ஆவிக்காக ஊக்கத்தோடு பாடும் ஜபகீதம் அது. அது மட்டுமல்லாமல், எல்லையற்ற பரிசுத்த ஆவி, கிருபையின் ஆவி, கிருபையின் ஆவியே வாரும், தெய்வீக ஒளியான பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி உத்தம வழிகாட்டி என்ற தலைப்பிலான விண்ணப்ப பாடல்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளாக இல்லாதிருப்பாரானால் நம்முடைய சூழ்நிலைகளில் அவர் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும்? ஆள் தத்துவமாக இல்லாதிருந்தால் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம் பாடும் விண்ணப்ப பாடல்கள் யாவும் வீணல்லவா? வேதாகமத்தின் ஆதாரங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். வேதாகமம் முழுவதும் இது குறித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அநேகருக்கு ஆள் தத்துவத்திற்கும் மாம்ச சரீரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. தனித்தன்மை உடைய ஒரு நபர் என்று சொல்லும் பொழுது சிலர் ஒரு தனித்தன்மையான ஆள் தத்துவம் என்றால் அதற்கு ஒரு மாம்ச சரீரம் அவசியம் இருக்க வேண்டும் என்று தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவருக்கு நம்மை போல மாம்ச சரீரம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் 2 கொரிந்தியர் 5:16 என்று சொல்கிறார். ஏனென்றால் இப்பொழுது ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:14 வாசியுங்கள். அதனால் இயேசு ஆள் தத்துவத்தை இழந்து விட்டார் என்று ஆகிவிடுமா? நிச்சயம் அப்படி அல்ல. பிதாவானவர் ஜீவனுள்ள ஒரு நபர் என்று சொன்னால் எந்த ஒரு விசுவாசியும் மறுக்க மாட்டார்கள். தேவன் ஆவியாக இருப்பதால் தேவனை யாரும் கண்டதில்லை. யோவான் 4:24 வாசியுங்கள். ஆனால் ஆள் தத்துவத்திற்கான எல்லா குணாதிசயங்களும் இருக்குமானால் சரீர நிலையோ அல்லது சரீரம் இல்லாமையோ ஒரு பொருட்டல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆள் தத்துவத்திற்கான சகல குணாதிசயங்களும் உள்ளன. ஆகவே அவர் அத்தரிசனமானவராக இருந்தாலும் ஒரு நபர்தான். இதற்கான நிரூபணங்களை பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடும் இடத்திலெல்லாம் தொடர்ந்து பிரதிபெயரே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
யோவான் 16:7-8. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யோவான் 16:13. ஒரு ஆளால் மட்டுமே செய்யக்கூடிய அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை குறித்து சுருக்கமான பட்டியல் இங்கே தரப்படுகிறது. முதலாவது, ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். வெளிப்படுத்துதல் 2:7. இரண்டாவது, ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26. மூன்றாவது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. நான்காவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 14:26. ஐந்தாவது, பரிசுத்த ஆவியானவர் தேவனை குறித்து சாட்சியாய் இருக்கிறார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 14:26. ஆறாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துபவர். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். யோவான் 16:13. ஏழாவது, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் ஊழியத்தில் உள்ளவர்களை கட்டளையிட்டு நடத்துகிறார். ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தேனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்போஸ்தலர் 16:6-7. எட்டாவது, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வேலைக்கென்று மக்களை அழைத்து அவர்களை ஊழியத்தில் நியமிக்கிறார். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போஸ்தலர் 13:2. ஒன்பதாவது, பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை ஆறுதல் படுத்துகிறார். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போஸ்தலர்கள் 9:39. உண்மையிலேயே வேதாகமத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களிலும் பரிசுத்த ஆவியானவரின் நடவடிக்கைகளையே எழுதப்பட்டுள்ளது. மேலே சொன்ன பட்டியல் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட சில காரியங்களே. பரிசுத்த ஆவியானவரின் ஆழ்த்தத்துவத்திற்கு குணாதிசயங்கள் கூறப்பட்டுள்ளன. ஒரு தனிப்பட்ட நபராக இருக்க வேண்டுமானால் அவருக்கு சில குறிப்பிட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். பொருட்களை குறித்து, காரியங்களை குறித்து அறிவு, மகிழ்ச்சி, கோபம், சந்தோஷம், துக்கம் போன்ற உணர்வுகள், அந்த உணர்வின் அடிப்படையில் எடுக்கும் தீர்மானங்கள், இவை யாவும் பரிசுத்த ஆவியானவரின் குணாதிசயங்களாக இருக்க வேண்டியதல்லவா? முதலில் பரிசுத்த ஆவியானவரின் அறிவை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:10. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ரோமர் 8:27. இவற்றை எண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுடைய ஆழ்ந்த காரியங்களை ஆராயும் அறிவு உள்ளது. அதே சமயத்தில் மனிதனின் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் தன்மையும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவரின் அறிவு சம்பந்தமாக என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். மிகவும் வெப்பமான ஒரு கோடை நாளில் சுமார் 1300 மக்களுக்கு என்னுடைய சபையின் மாலை கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். பிரசங்கத்தினூடே பாதி வேளையிலே என்னுடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அதை என்னால் தடை செய்ய முடியவில்லை. கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து தன்னுடைய வீட்டிற்கு போய் தற்கொலை செய்து கொள்ள போகிறார். இன்று இரவு காப்பாற்றாவிட்டால் அதுவே அவருடைய வாழ்க்கையின் முடிவாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த அறிவை பெற்றுக் கொண்ட பின்னரும் நான் ஒன்றும் நடவாதது போல தொடர்ந்து பிரசங்கம் செய்ய முயற்சித்தேன். ஆனால் எனக்கு பெரிய நெருக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. கடைசியாக நான் பிரசங்கத்தை சில நிமிடம் நிறுத்திவிட்டு
சபையாரிடத்தில் நடந்ததை விவரித்தேன். அப்படிப்பட்டவர் யாரேனும் உண்டா? அறிந்திருந்தால் தயவு செய்து கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னேன். ஒரு இளம் பெண் கையை உயர்த்தினாள். ஆராதனை முடிந்ததும் அவளை என் அலுவலகத்தில் சந்திக்க சொல்லி அவளை சந்தித்தேன். அவள் தன் ஆராதனையில் இருந்து எழுந்து வீட்டிற்கு சென்று தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்துடன் சென்றதாகவும், ஒரு நண்பர் வந்து தன்னை வற்புறுத்தி மீண்டும் ஆராதனைக்கு தன்னை கூட்டி வந்து விட்டதாகவும் சொன்னான். ஆராதனையில் தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை கேட்கும் வரை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நின்றதாகவும், அதற்கு பின் தேவன் தன் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்றும், அந்த நம்பிக்கையற்ற நிலவரத்தில் இருந்து தன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார் என்பதையும் விளங்கிக் கொண்டதாக சொன்னாள். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் மிகவும் மனம் கசந்து அழுதாள். அவளுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தாள். ரட்சிக்கப்பட்டவளாய் வீட்டிற்கு திரும்பினாள். சுமார் ஓராண்டிற்கு பின்னால் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கை நடத்துவதாக எனக்கு கடிதம் எழுதியிருந்தாள். இந்த அனுபவத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான எண்ணங்களையும் சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். ஆம், பரிசுத்த ஆவியானவருக்கு சகலத்தையும் அறிகிற அறிவு உண்டு. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்ச்சிகளும் உணர்வுகளும் உண்டு என்பதை இந்த பகுதியின் மூலம் அறியலாம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. பரிசுத்த ஆவியானவர் பலவிதமான உணர்ச்சிகள் உடையவராயிருக்கிறார் என்பதை இது போன்ற வேத பகுதிகள் நிரூபிக்கின்றன. நம்முடைய ஆவியில் தேவ அன்பை ஊற்றுகிறார். அவர் துக்கப்படுகிறார். பெருமூச்சுகளோடு நமக்காக துக்கமாய் ஜெபிக்கிறார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தின் திட்டத்தின்படி அவர் வேலை செய்கிறார். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:11. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பித்தினியா நாட்டிற்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்போஸ்தலர்கள் 16:6-7. இன்றும் மக்கள் செய்யும் மிகவும் புத்தீனமான காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய சொந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் என நினைக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தத்துவம் அல்லாதவர் அல்ல, ஜீவனற்ற ஒரு பொருள் அல்ல, அல்லது அறியப்படாத வல்லமை அல்ல. அவர் ஒரு உண்மையான ஆள். அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வேலையை செய்ய அவர் மக்களை பயன்படுத்துகிறார். 1964ஆம் ஆண்டு கோடையின் போது இந்த காரியத்தை நான் அனுபவத்திலே அறிந்தேன். ஒரு வார காலமாக நான் கலிபோர்னியாவில் உள்ள அநேக சபைகளில் பிரசங்கித்தேன். வாஷிங்டன் மாநிலத்திற்கு செல்வதற்காக விமான பயணச்சீட்டை அப்போதுதான் வாங்கினேன். ஆனால் உடனே என்னுடைய ஆவியிலே ஒரு அமைதியின்மையும் கலக்கத்தையும் உணர்ந்தேன். எனக்குள்ளே அமைதிப்படுத்த முயற்சித்தேன், ஆனால் முடியவில்லை. நான் அந்த நகரத்தை விட்டு செல்வதற்கு முன்பு பெண் மிஷனரி சங்கத்தில் சார்பில் எனக்கு அளிக்கப்பட்ட விருந்துக்கு சென்றேன். அந்த விருந்துக்கு சென்றவுடன் அந்த சங்கத்தின் தலைவியை அணுகி ஜெபம் பண்ண எனக்கு ஒரு அமைதியான இடம் உடனடியாக வேண்டும் என்று கேட்டேன். அவர்களும் இடத்தை ஏற்பாடு செய்து தந்தார்கள். நான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டேன். உடனே பரிசுத்த ஆவியானவர் நான் தொடர்ந்து இன்னும் ஒரு வாரம் இதே நகரத்தில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் என்பதாக காட்டினார். சிறிது நேரம் தொடர்ந்து மீண்டும் ஒரு வாரம் இருக்க முடியாது என சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனாலும் இதில் சமாதானமே இல்லை. கடைசியாக நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுத்தேன். சமாதானமும் இருதயத்திலும் சிந்தனையிலும் வெள்ளம் போல பெருகியது. இந்த சூழ்நிலையை நான் எண்ணி பார்த்தபோது, நான் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததின் விளைவாக என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தில் நல்ல பலன் இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கனிகள் கிடைத்தன. என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்தே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை செயல்படுத்த
நமக்கு அறிவிப்பார் என்பதை சொல்ல முடியும். எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி பரிசுத்த ஆவியானவர் ஒரு உண்மையான நபர். அவருக்கு அறிவு, உணர்வு, சித்தம் ஆகியவைகள் உண்டு. அவர் நம்மிலே அமர்ந்து நம்மிலே செயல்படுகிறார். இவற்றை இயற்கைக்கு அப்பாலான அவருடைய வல்லமையின் மூலம் நன்கு உணர்ந்து நம்முடைய சுவிசேஷ ஊழியங்களை துரிதப்படுத்தி நம்முடைய எல்லா வழிகளிலும் நமது பொது ஊழியத்திலும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வரவேற்று ஆராதித்து செயல்படுவோம். பரிசுத்த ஆவியானவரின் சொந்த சுபாவங்களை நாம் அடைந்து கொள்வதே நமது ஆராதனையின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆழ்தத்துவம் இல்லாத வல்லமையை நாம் தொழுது கொள்வது அவசியமா? அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஒரு ஆளாக நமக்கு அவர் பதிலளிக்கிறார். தேவனைப் போல அவரும் பூரணர்.